நீங்க 2 பேரும் குக் பண்ண மாட்டீங்க ரியல் லைஃப்ல? நான் வந்து பிரியாணி லெவல்ல குக் பண்ண மாட்டேன். இப்ப பேசிக் சர்வைவலுக்கு தோசை, இட்லி, சாம்பார், அப்புறம் சிக்கன்ல வறுவல் அந்த மாதிரி ஃபிஷ். இதுவே போதுமே, போயிட்டே இருக்கு. எனக்கு இந்த ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் கொஞ்சம் சரியா பண்ண மாட்டேன்றதுனால ரைஸ் பக்கமே போக மாட்டேன். அது இல்லாம நம்ம எப்படி மெயின்டைன் பண்றதுன்றது அதுக்கான சமையல் மட்டும். ஆக்சுவலி நான் வந்து நான் சமைச்சது இப்ப பிரியாணிலாம் நான் உங்ககிட்ட ரெசிபி சொல்றேன். சோ இந்த ரெசிபி எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வந்து இது சமைக்க தெரியாது அவ்வளவுதான். நான் பேசிக்கா இப்ப சொன்ன மாதிரி தோசை சர்வைவலோட நீட்ஸ்லாம் தெரியும். எனக்கு இப்ப காலையில எந்திரிச்சா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் பண்ண தெரியும். இதெல்லாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்க கேட்கலாம். அப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண தெரியும். இந்த மாதிரி பிரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ண தெரியும். தோசை போட தெரியும். அப்புறம் அதுக்கு சட்னி எல்லாம் எனக்கு பண்ண தெரியும். ஆனா நான் எதுவுமே பண்ணதில்லை அவ்வளவுதான். எனக்கு இப்ப ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கிரேவிஸ் எனக்கு மோஸ்ட்லி இந்த கொஞ்சம் கொஞ்சம் கிரேவிஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பயங்கரமான ஃபுட்டின்றதுனால எனக்கு நார்மலாவே ஒரு டிஷ் நான் டேஸ்ட் பண்ணனா அந்த டிஷ்ல என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு ஒரு சென்ஸ் கிடைக்கும். சோ அது வச்சு நான் அந்த டிஷ் ஓகே இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும். நான் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு கெட்டு போயிடுச்சா இல்லையான்றதுல நல்லா சொல்லுவேன். அது நான் சூப்பரா பண்ணுவேன். எனக்கு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு என்ன இன்கிரிடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு அளவுக்கு ஐ கேன் ஃபைண்ட் அவுட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த டிஷ்ஷுமே வந்து அதுக்குமே நிறைய பேர் பார்த்து ரீக்ரியேட் பண்றாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரியாணி எங்களுக்கு பார்த்துட்டு ரீக்ரியேட் பண்ணுவாங்கன்றீங்க. நான் சொன்னதை ரீக்ரியேட் பண்ணுவேன். 8 விசிலுக்கு வச்ச ஒரு பிரியாணி பண்ணுவாங்க. பொங்கல் பிரியாணி.